ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். மந்த்லி 15,000 சேலரியில் ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனை கிரியேட் பண்ண முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஒரு ரிச்சாக இருக்கிறவங்க அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல கார்பஸை கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காமனாக ஒரு கேள்வி இருக்குது, நான் 15,000 தான் மாதம் சம்பளம் வாங்குறேன், இதுலேருந்து என்னால் 1 கோடியோ 2 கோடியோ கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுமா? நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் டிசிப்ளினாக லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் ஒரு நல்ல கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 500 ரூபா 1000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் 15,000 ருபீஸ் சேலரி ஏர்ன் பண்ணுறீங்க, அதுலேருந்து 10,000 ருபீஸை நீங்கள் எசென்ஷியல் நீடுக்காக வச்சுக்கோங்க. முக்கியமாக ரெண்ட்டு, ஃபுட்டு ப்ளஸ் சில பேசிக் நீட்ஸ், இது எல்லாமே 10,000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் 5,000 ருபீஸில் ஒரு 2,000 ருபீஸ் உங்களோட வான்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி உள்ள 3,000 ருபீஸ்லேருந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக இதை பிளான் பண்ணுறதுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் மாதம் 15,000 சம்பளம் வாங்குறீங்க, அதுலேயே சின்ன சின்ன கடன் வச்சுருந்தீங்கன்னா அதை பே பண்ணவே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஒரு 12,000க்குள்ளே இருக்குது. ரிமைனிங் 3,000 ருபீஸ் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம். எதனால் முக்கியமாக நான் இஎம்ஐ அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மாதம் 2,000 ரூபா 3,000 ரூபா 15,000 சம்பளத்தில் இஎம்ஐயாக போகிறாங்க, அதை பே பண்ணிட்டு வராங்க. அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெல்த் கிரியேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ போதுமான அளவு நீங்கள் இஎம்ஐ அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட சேலரியிலேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு யோசிங்க. அதுலேருந்து டிசிப்ளினாக லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேசிக் பட்ஜெட்டிங் பண்ணணும், போதுமான அளவு செலவை கம்மி பண்ணணும், ஒரு சர்ப்ளஸ் மணியை உருவாக்கி அந்த மணியை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் ஒரு வெல்த் கிரியேஷனை கொண்டு வர முடியும். யூஸ்வலாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 3 விதமாக பிரிச்சுப்போம். ஒன்று எமர்ஜென்சி ஃபண்ட், இன்னொன்று ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்குறது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, இல்லை ஒரு ஜாப் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் வரும்போது ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். உங்களுக்கு இன்கம் 50,000க்கு மேலே வருது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸும் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆனால் மந்த்லி 15,000 ருபீஸ் சேலரி இருக்கும்போது உங்களால் எல்லாத்துலேயுமே இமிடியேட்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டு மாதம் 3,000 ரூபா பிளான் பண்ணதை 3 விதமாக ஒதுக்குங்க. ஒன்று 1,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை லார்ஜ் கேப் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபண்ட்னால் டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி 50 எடுத்திங்கன்னா, இதே நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்திங்கன்னா டாப் 100 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 1,000 ருபீஸை ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டி எல்லாம் கலந்துள்ள மாதிரியான ஒரு மல்டி அசெட் ஃபண்டை தேர்வு செய்யுங்க. இன்னொரு 1,000 ருபீஸ் அக்ரெசிவாக ஸ்மால் கேப், மிட் கேப், ஸோ அக்ரெசிவான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஃபண்டை தேர்வு செய்யுங்க. ஸோ 3,000 ருபீஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதில் 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் கார்பஸ் எவ்வளோ பில்டாக இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 3,000 ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபி, ஸோ டோட்டலாக 3.6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 13% அது ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 7,09,000 ருபீஸ் உங்களுக்கு கார்பஸ் க்ரோ ஆகிருக்கும். இதே நீங்கள் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டோட்டலாக 7.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கார்பஸ் 31,15,000 ருபீஸ் உங்களுக்கு கார்பஸ் க்ரோ ஆகிருக்கும். இதே நீங்கள் 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10,80,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கார்பஸ் 1,12,85,000 ருபீஸ் உங்களுக்கு கார்பஸ் க்ரோ ஆகிருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்டாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங் மேஜிக் நடக்கும். ஸோ உங்களை 3,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனை கிரியேட் பண்ண பாருங்கள். இதே நீங்கள் மந்த்லி சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1,000 ருபீஸ் அந்த இன்க்ரிமெண்ட் மணியை நீங்கள் இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அப்படி பண்ணும்போது ரிட்டர்ன்ஸில் என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். இதே சேம் 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் 3,000 ருபீஸ் மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 1,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, செகண்ட் இயர் 4,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தேர்ட் இயர் 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் 1,000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அப்படி பண்ணும்போது டோட்டலாக 10 இயர்ஸ்க்கு நீங்கள் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கார்பஸ் 15,40,000 ருபீஸ் க்ரோ ஆகிருக்கும்.
இதே 20 இயர்ஸ்னும் போது நீங்கள் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 91,30,000 rupees உங்கள் கார்பஸ் க்ரோ ஆயிருக்கும். இதே நீங்கள் 30 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 63 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கார்பஸ் 3.72 crores கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் எவ்ரி இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்கள் கார்பஸ் இன்னும் பல மடங்கு மல்டிப்ளை ஆகுது. எப்பப்பெல்லாம் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுலேருந்து நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணவும் நீங்கள் பிளான் பண்ணலாம். சரி, இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி மேண்டட்ரியா? இதில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸ்டெப் அப் எஸ்ஐபின்றது எவ்ரி இயர் ஆன் இயர் நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுற மணி, அதை நீங்கள் ஸ்டெப்பாக பண்ணல, நான் எப்பப்பெல்லாம் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படியும் பண்ண முடியும். இல்லை உங்களால் வந்து எவ்ரி இயர் 1000 rupees இல்லை திடீர்னு எனக்கு 5000 rupees சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை 10,000 rupees சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, நான் அதுலேருந்து ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், அடிஷனல் பர்ச்சேஸாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இல்லை நல்லா 20 வருஷம்லாம் இன்வெஸ்ட் பண்ண நான் பிளான் பண்ணேன், ஆனால் இப்போ 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியல, 5 வருஷம் கழிச்சு எனக்கு மணி தேவைப்படுது, எடுக்க முடியுமா அப்படின்னா லிக்விடிட்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதே சமயம் உங்கள் தேவைக்கேற்ப ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ரெண்டுமே இருக்குது. சரி, அப்போ நான் 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணலாமா, 2 வருஷத்துக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 year 2 yearன்றது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அது போன்ற டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். 2 to 3 yearsனால் ஒரு பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஈக்விட்டி அண்ட் கோல்டு, அதாவது கமோடிட்டிஸ் எல்லாமே கலந்து உள்ள மாதிரியான மல்டி அசெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மோர் தென் 5 yearsனும் போது ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் மணி ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்பிட்வீனில் விட்ரா பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. சரி, மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கே, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 year 2 yearனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல ரீசனே ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் எத்தனை வருஷம் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்டை தான் சூஸ் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும், ரிட்டர்ன்ஸை பெட்டராக கொடுக்க முடியும். இதில் முக்கியமாக உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மோர் தென் 50 ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே கம்பெனியாக டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் மணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி, டைவர்சிஃபிகேஷன் இது எல்லாமே கலந்துருக்கு. ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களால் ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனை கிரியேட் பண்ண முடியும். சரி, நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஐபி பண்ணும்போது என்ன கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுன்றது பார்த்தோம். அந்த கார்பஸ்லேருந்து மந்த்லி சிஸ்டமேட்டிக்காக விட்ரா பண்ணும்போது என்ன இன்கம் கிடைக்குன்றதை பார்ப்போம். மாதம் 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1.12 crores கார்பஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கார்பஸ்லேருந்து மந்த்லி இன்கமாக எவ்வளோ வாங்க முடியும், அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். நம்ம எஸ்ஐபின்னு வரும்போது ஒரு 3 விதமான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த கார்பஸை நல்லா அக்குமுலேட் பண்ணி வச்சிடுறோம். அதில் இருக்க லம்சம் மணியை ஒரு பேலன்ஸ் ஃபண்டில் மூவ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஆர் சில்வர் ஒரு மல்டி அசெட் ஃபண்டில். இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை எந்த மாதிரி ஃபண்டில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேட்டகரி மூலிமா நீங்கள் வாங்கலாம். ஹைப்ரிட் கேட்டகரியில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 முக்கியமான ஃபண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டு. மல்டி அசெட் ஃபண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஃபண்டில் நீங்கள் ஒரு 50% இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 50% பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்காக நம்ம ஒரு பேலன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் மணியை அக்குமுலேட் பண்ணீங்க, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுத்தோம். இப்போ நீங்கள் இன்கமாக வாங்க போகிறீங்க, அப்போ உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் மணியை விட்ரா பண்ணலாம். இப்போ இந்த 1.12 crores வந்து நீங்கள் இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுலேருந்து மாதம் 60,000 நீங்கள் இன்கமாக வாங்கிட்டே வரீங்க. மாதம் 60,000ன்றது பார்த்தீங்கன்னா 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 6.5% ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் 5% இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வாங்குறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 வாங்குறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 65,000 வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்கம்மை எவ்ரி இயர் ஆன் இயர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. 10 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 96,000 வாங்கிட்டு இருக்கீங்க இன்கம். இதே 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1,22,000 இன்கம் வாங்கிட்டே இருக்கீங்க. இந்த முக்கியமான சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 11% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் 6.5% தான் இன்கமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரிமைனிங் மணி உங்களுக்கு கார்பஸில் க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 6.5% தான் எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸும் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த லம்சம் கார்பஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்கமும் கிடைக்கும், உங்கள் கேபிட்டலும் க்ரோ ஆகும். ஒரு நல்ல எஸ்ஐபி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் க்ரோ பண்ண வச்சுட்டு அதுலேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் 60,000 இன்கமாக வாங்க முடியுது. அந்த 60,000 மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் அந்த இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியுது.
உங்கள் சேலரி 15,000 இருந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் மாதம் 3,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு லெகசி கிரியேட் பண்ண முடியுது, ஒரு இன்கம் நீங்கள் வாங்க முடியுது. ஒன்லி திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்ட் இது 2 மட்டும் இருந்தால் போதும். டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரியான கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரியணும். லாங்கர் டேர்ம் போகும்போது ஓரளவு ரிஸ்க்கை நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்முக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுங்கள். இயர்லி ஏஜ்லேயே, அதாவது நீங்கள் கம்மியான சம்பளம் இருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் கேவிசி பண்ணால் போதும். உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃப், செக் காப்பி இது 4த்தையுமே நீங்கள் கொடுத்து ஆன்லைன்லேயோ ஃபிசிக்கலாகவோ கேவிசி பண்ணலாம். அந்த கேவிசி பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க 2,000 rupees எஸ்ஐபி பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 3,000 rupees எஸ்ஐபி பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.